ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு முழு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்துருக்கிற அந்த வெர்மிசில்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வெர்மிசில்லி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நூடுல்ஸ் பாஸ்தாவில் வேக வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது எடுத்து லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகணும், அதாவது 3/4 பாகம் வரைக்கும் வெந்திருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரைஸ் வெர்மிசில்லி பாக்கெட் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் வாங்கி வச்சுருங்க. அதை வச்சு இந்த மாதிரி முட்டை இடியாப்பம், முட்டை சிக்கன், முட்டை சேர்த்து மட்டன் சேர்த்து இந்த மாதிரி ஒரு இடியாப்பம், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறப்ப நம்ம இதுக்குன்னு தனியாக சட்னி, சாம்பார், குருமா அந்த மாதிரி தனியாக நம்ம செய்ய தேவையில்லை. சிம்பிளாக இந்த மாதிரி உப்புமா மாதிரி வெங்காயம், முட்டை இதெல்லாம் போட்டு வதக்கி அதை ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரைஸ் வெர்மிசில்லி பாக்கெட் கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது கடுகு, உளுந்து, சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன். அது நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி இருக்குது. இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற 3 முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிற அந்த முட்டை இடியாப்பத்தோட அளவு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். பெரிய ஆட்கள் 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ முட்டை ஆட் பண்ணிட்டோம். முட்டை ஆட் பண்ண பின்னாடி கூடவே இந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா பவுடர் அந்த முட்டையில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லாட்டி ஒரு இடத்துல திக்காக மசாலா பிடிச்சிருக்கும், ஒரு இடத்துல லைட்டாக மசாலா பிடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே மிளகு தூள், பெப்பர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன். நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அந்த மிளகு, காரம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பவுடரில் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அந்த முட்டை ப்ளஸ் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வரைக்கும் போகணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெர்மிசில்லி வச்சு நம்ம ரெசிபி பண்ணுறப்ப சட்னி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் சட்னி மட்டும் பண்ணுங்கள் போதும். இந்த முட்டை இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த முட்டை மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு அந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடியாப்பத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பம் அல்லது ரைஸ் சேமியா அப்படின்னு சொல்லலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சேமியாலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். நம்ம அந்த சேமியாலேயே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ராவாக சால்ட்டு தேவைப்படாது. சால்ட்டு சேர்க்காமல் வேக வச்சிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற இது சால்ட்டோடையும் அது வந்து சால்ட் இல்லாமலும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், முட்டை, இந்த சேமியா எல்லாம் சேர்த்த பின்னாடி சால்ட் இன்னும் சேர்க்கவே இல்லை, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போது அந்த சேமியா ப்ளஸ் எக் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டோம். சிம் லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்மளோட முட்டை இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறோம். இது கூட ஃப்ரை பண்ண சிக்கன் அல்லது வேக வச்ச மட்டன் அதை கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட முட்டை இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக அவங்க இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க.